ஹலோ காய்ஸ், உங்களுக்கு பெருசாக டச் இல்லாத ஒரு கூட்டாளி, அப்படி இல்லாட்டி பெருசாக டச் இல்லாத குடும்பத்தில் ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்கிறாரு, இப்படி தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் எனக்கு அனுப்புங்களே. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா சல்லி வரும். வந்த பிறகு அந்த சல்லியை என் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன செய்கிறீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறீங்க. கொடுத்த பிறகு ஒரு அரை வரல இல்லாட்டி ஒரு வரல உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சல்லி வருது. வந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சல்லியை அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின பிறகு கொஞ்ச நேரத்தில் உங்களை தேடி போலீஸ் வருது. என்ன காரணம்னு பார்த்தேன்னு சொன்னால், இந்த உங்களுக்கு சல்லி வரும்னு சொன்னார். உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கேட்டார். அவர் என்ன செய்கிறாரு, யார்கிட்டையாவது கனடாக்கு அனுப்புகிறேன், இல்லாட்டி யூரோப்புக்கு அனுப்புகிறேன், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வேலை, ஏஜென்சி வேலை, அதுக்கு எதுக்குன்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட் சல்லியை என்ன செய்கிறாரு, வாங்குறாரு. வாங்கி அவர் அந்த சல்லியை டிரெக்டாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு எடுக்காமல் உங்களோட அக்கௌண்ட்டை மூலியமாக எடுக்கிறாரு. அப்போ அந்த சல்லி போட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போக்கில் தேடி பார்க்க போக்கில் போலீஸில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அப்போ நீங்கள் தான் மாட்டிப்படுவீங்க. மாட்டிப்பட்ட பிறகு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி சும்மா அந்த வழக்கு இந்த வழக்கு அது இதுன்னு சொல்லி ரஸ்தியாதாவி கடைசியில் உங்களோட எல்லா வேலைகளும் பாலாக போகும். அதனால் உங்களோட அக்கௌண்ட் உங்களோட பர்சனல் இந்த பேங்க் விஷயங்களை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணவோ அது சம்மந்தமாக யாரோடையும் இன்வால்வ் ஆகவே போகாதீங்க. அவங்க உங்களோட எவ்வளோ நெருக்கமானவங்களை இருந்தாலும் சரி அந்த விஷயங்களில் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த விஷயம் ஏற்பட்டிக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்குது, நடந்து கொண்டும் இருக்குது. அதனால் மிச்சம் கவனமாக இருங்க. தேங்க்யூ.